Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sounds and Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம், என்ன கான்செப்ட் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கோல்டு, யூரோயிஸ்டி இந்த மாதிரி கரன்சி பேர்ஸ், கமோடிட்டி இதெல்லாம் வந்து மூமெண்ட்ஸ் வந்து சார்ட்டோட மூமெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே மார்க்கெட் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, எங்கே வரலாம், எங்கே போகலாம், எங்கே வரலாம், எங்கே செல் ஆகும், எங்கே பை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சியை யூஸ் பண்ணி நான் வந்து அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறத பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் இருக்குது. பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோயிஸ்டி அண்ட் கோல்டு வந்து பார்த்துடலாம். ஸோ யூரோயிஸ்டி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்துலாம். ஸோ யூரோயிஸ்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு நான் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோவில் இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போது நமக்கு இங்கே பிஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கு, இங்கே சோர்ச் பண்ணியிருக்கு, இங்கே பிஒய்ஸ் பண்ணிவிட்டு இங்கே சோர்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சப்ளை நமக்கு வேலிட் இல்லை, இருந்தாலும் இங்கே கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். நமக்கு வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கன்ஃபர்மேஷன் கொடுக்காம மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகலை, நம்ம எஸ்கேப் ஆயாச்சு ஒரு எஸ்எல்ல இருந்து. ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து இங்கே வந்து இப்போ பிஓஎஸ் இங்கே பண்ணிவிட்டு எகெயின் கீழே வந்திருக்கான். கீழே வந்துட்டு நமக்கு இங்கே வந்து சோர்ச் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இங்கே சோர்ச் பண்ணதுக்கு நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நமக்கு இந்த சப்ளையில் நமக்கு செல் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போனால், ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸில் நமக்கு வந்து ஒரு சோர்ச் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு சோர்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து டிமாண்டை ஃபெயில் பண்ணிட்டான். ஓகேங்களா? டிமாண்டை ஃபெயில் பண்ணிவிட்டு எகெயின் மார்க்கெட் இந்த ஹையை போய் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், ஃபுல்லாக பாடி க்ளோஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கான். சோர்ச்சு அப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, பிஓஎஸ் டிமாண்டை ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஆனால் பிஓஎஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இந்த டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஆனால் இது வந்து ஒரு கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸில் ஒரு டிமாண்டை வந்து எடுத்தோம். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் பை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் வந்து பண்ணோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து ஸ்டூடெண்ட்டோட பிளான், என்னோட பிளான் கிடையாது. நான் செஷன்ஸில் தான் பண்ணுவேன். இது ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்த பிளான். இது பண்ணலாமா, இந்த இடத்துல சினாரியோ கிரியேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம 15 மினிட்ஸில் இருக்கோம். நம்ம எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். 1 மினிட்ல நமக்கு பை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணி நமக்கு அழகாக இந்த இடத்துல க்ளோஸ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இதில் எங்கே வந்து நமக்கு பைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் வந்து இந்த இடத்துல வந்து பை வந்து போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து செஷன்ஸில் எனக்கு பண்ண தான் வந்து எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள். ஆனால் இதில் நான் வந்து பண்ண வேணாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து பார்த்துட்டு ஓகே இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மூமெண்ட். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கரண்ட் ப்ரைஸில் இந்த இடத்துல பை பண்ணிட்டேன். ஓகேங்களா? கரண்ட் ப்ரைஸ்லேயே பை பண்ணிட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பை பண்ணியிருந்தாங்க. டிபி வந்து நான் எங்கே கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் வந்து டிபி கொடுத்தேன். ஆனால் கரெக்டாக அந்த சப்ளைலேயே நான் டிபி கொடுக்கல, கொஞ்சம் கீழே இப்படி இறக்கி இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு சப்ளை எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து விழுகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆமாம் தானே? ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து
நான் என்ன பண்ணியிருந்தேன்னா டிபி இங்கே கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த சப்ளைல மார்க்கெட் வந்து நின்னுட்டான். இங்க ஒரு சப்ளை இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ தெரியும். ஸோ இந்த சப்ளைல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நின்னுட்டான். வந்து எடுத்துட்டு கொஞ்சமா அப்படியே கன்சாலிடேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கீழ வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா? நான் என்ன கீழ வந்துட்டு மறுபடியும் மேல போகும்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே இந்த சப்ளைல கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது இல்லாம டிபி கிட்ட வந்துருச்சு. ஓகே இதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் பிரைஸ்ல எக்ஸிட் ஆயிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஒரு குட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோல சொன்ன சப்ளைக்கு மார்க்கெட் உள்ள வந்துருச்சு. சப்ளைவை தொட்ட உடனே மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ சப்ளைல வந்து பவர் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் இந்த டிமாண்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த டிமாண்ட் கிடையாது, கீழே இருக்கு. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வரணும் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஹவரில் பார்த்தலாம். ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும் அப்படின்னா இப்போ இருக்கிற 15 மினிட்ஸோட சப்ளையை மார்க்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து ஹை. இந்த சப்ளைவை மார்க்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஹை. இன்கேஸ் நமக்கு இது போயிட்டு மேலே பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக நமக்கு ஷிஃப்ட் ஆயிரும். இது ஸ்ட்ரக்சராக ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிரும். அதனால மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து கீழே விழுகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் அதிகமான பாசிபிள் இருக்குது. ஆனால் இதுதான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் அதிகமான பாசிபிள் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நமக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த சப்ளை வந்து மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணால் இதை வந்து மிட்டிகேட் பண்ணியிருந்தா என்னோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரின்றது 1 மினிட்டுக்கு போயிருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதை மிட்டிகேட் பண்ணாமல் 15 மினிட்ஸோட சப்ளையை மட்டும் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இதை மிட்டிகேட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா 1 மினிட்டுக்கு போகலாம். இதை மிட்டிகேட் பண்ணனால நான் வந்து 5 மினிட்டுக்கு போய் ஆகணும். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல மார்க்கெட் இங்கே ஒரு சோச். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இங்கே சப்ளை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கே லோ பிரேக் பண்ணி நமக்கு சப்ளை வந்து கொடுத்துருக்கு. நமக்கு லிக்விடிட்டியும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரு என்ட்ரி அப்படின்றது ஒரு ஃபேக்கான என்ட்ரியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எகென் இப்போது இங்கேருந்து ஃபால் ஆச்சு. எகென் நேராக வந்து இங்கேருந்து இப்படி விழலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட். அதனால நான் டிஸ்கார்டில் வந்து இது ஃபேக் சோச்சாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஒரே ஃபால் நடந்திருக்கு. லிக்விடிட்டி நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லிக்விடிட்டி எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இந்த ஹையை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லும் போது லிக்விடிட்டி இல்லை. ஓகேங்களா? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோ கொடுத்து இங்கே ஒரு ஹை கொடுத்து எகென் இந்த லோவை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் நடக்கலை. இது ஒரு பிஓஎஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்திருந்தா நமக்கு இது சோச் ஆகிருக்கும். அப்போது ட்ரெண்டு 5 மினிட்ல பை சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிஓஎஸ் கிடையாது. இது வந்து லிக்விடிட்டி ஹண்ட்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்வீப்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஏன் லிக்விடிட்டி ஹண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த லோவை ஹண்ட் பண்ணதுக்கு இங்கே ஹையில் லிக்விடிட்டி இருக்கும். ஆமாம் தானே? இந்த லோவை ஹண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹையில் ஒரு செல் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி இந்த லோவை ஹண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ஹையில் இருக்கிற செல் ப்ரெஷர் இது வந்து நமக்கு லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது இன்டியூஸ்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது இன்டியூஸ்மெண்ட்டாக மாறிடுச்சு. அப்போது நமக்கு இந்த சப்ளை வேலிடு. ஓகேங்களா? அப்படி இருந்தும் எனக்கு வந்து ஹோப்பு கிடையாது. ஓகேங்களா? இந்த சப்ளையில் டைரக்ட் என்ட்ரி போகிறதுக்கு எனக்கு ஹோப் இல்லை. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணேன். மார்க்கெட் உள்ளே வந்தான். 1 மினிட்ல வந்துட்டு இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டான். ஓகேங்களா? ஸோ நான் செல் வந்து போட்டிருந்தா எங்கே போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சினேரியோ நடக்கும்போது நான் வந்து சார்ட்டை வந்து பார்க்கல. ஓகேங்களா? இந்த சினேரியோ நடக்கும்போது சார்ட்டை பார்க்கல.
ஸோ இந்த இடத்துல என்னால் ப்ளேஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன், இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணியிருக்கு, இங்கே கண்ட்ரோல் எடுத்திருக்கு, அதில் கிடைச்ச ஒரு சப்ளை இங்கே வந்து இருக்குது. சரிங்களா, இதானே இந்த சப்ளை இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னோட என்ட்ரியை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். எஸ்எல் வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ என்னோட ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5%. ஸோ இந்த லோவே போதும். ஸோ இது எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற சப்ளை அப்படின்றனால நம்ம 15 மினிட்ஸ் கூட லோ வந்து வைக்கலாம். ஓகேங்களா, ஸோ சேம் 15 மினிட்ஸ் லோ இங்கே தான் இருக்குது. நம்ம இப்படி வைக்கலாம். ஓகேங்களா, இப்படி கூட வைக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லேருந்து மார்க்கெட் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ஏன்னா எஸ்எல்லும் நம்ம பெருசாக வச்சுட்டோம். எக்ஸ்ட்ரீமில் எப்படி எடுத்தால் ஹோல்டு பண்ணணும், எப்படி எடுத்தால் ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் இந்த மாதிரி பாயிண்ட்டில் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி பாயிண்ட்டில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட எஸ்எல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்கும், ரொம்ப ஹையில் இருக்கும். ஓகேங்களா, அப்போது எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிள் கம்மி, ரொம்ப ஹைக்கு போயிடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது, ரொம்ப ஹைக்கு போயிடும். இப்போ இதோட எஸ்எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதோட கொஞ்சம் கீழே இருக்குது. இது எஸ்எல் வந்து இப்படி தான் வைக்கணும். அப்போது ஃபஸ்ட் எஸ்எல்லுக்கும் செகண்ட் எஸ்எல்லுக்கும் எஸ்எல் கீழே இருக்குது, என்ட்ரியும் கீழே, என்ட்ரி பாயிண்ட்டும் கீழே இருக்குது, எஸ்எல்லும் கீழே இருக்குது. அப்போது மார்க்கெட் இப்படி அகைன் இப்படி வந்துட்டு போச்சு அப்படின்னா இது வந்து மார்க்கெட் வந்து எஸ்எல் அடிக்காது, ஆனால் இது எஸ்எல் அடிச்சிடும். ஓகேங்களா, இப்போது ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எல் இது எங்கே வைக்கணும்னா இந்த இடத்துல வைக்கணும். இந்த இங்கே ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே இப்படி வைக்கணும். ஸோ நான் இப்படி தான் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஆனால் 0.5% தான் ரிஸ்க்கு. ஓகேங்களா, எவ்வளோ எஸ்எல்லை தூக்குனாலும் அந்த ரிஸ்க்கு இருக்கக்கூடிய லாட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ண முடியும். ஹோல்டு பண்ணால் வந்து இங்கே ஹிட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, நம்ம பிரேக் ஈவன் பண்ண கற்றுக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நான் எந்த டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போயிருக்கேன்னா 1 மினிட்ல என்ட்ரி போயிருக்கேன். அப்போது எனக்கு இந்த லோ பிரேக் பண்ணி இந்த லோ பிரேக் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு வந்து பிரேக் ஈவன். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இப்படி வரான், இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இதை எடுத்து அப்படியே இந்த இப்படி ஜீரோ பண்ணி வச்சிடலாம். ஆனால் இந்த கேஸில் இப்படி கொஞ்சம் தூக்கி வைக்கிறது பெட்டர். அடுத்த பிரேக்குக்கு இதை இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்படி தூக்கி வைக்கிறது பெட்டர். ஓகேங்களா, ஓகே, பிரேக் ஈவன் கொடுக்கணும். இப்போ பிரேக் ஈவன் கொடுக்கல, என்னோட ட்ரேடை வந்து நான் மேனேஜ் பண்ணலை, எஸ்எல் ஹிட் ஆனாலும் நான் 0 லாஸ் 0 ப்ராஃபிட் வர மாதிரி என்னோட ட்ரேடை வந்து நான் மேனேஜ் பண்ணலை, ஆனால் எஸ்எல் அடிச்சிருச்சு அப்படின்னாலும் எனக்கு அந்த 0.5% தான் ரிஸ்க் வந்து ஹிட் ஆகிருக்கணும். அதுக்கு அதிகமாக வந்து என்னோட லாஸ் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 0.5% ரிஸ்க்கு மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ட்ரேடிங்கில் வந்து எவ்ரிடே லாஸ் பண்ணாலும் 400 டேஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, 0.5% ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டே வந்தாலும் அது லாஸ் ஆகிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிரும். நீங்கள் $10 ஒரு $100 வச்சுட்டு பண்ணாலும். ஓகேங்களா, 0.5%க்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதனால் ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். இப்போ போய் இது எனக்கு எஸ்எல் அடிச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அப்புறம் இன்னொரு ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை எடுத்து இது டிஸ்கார்டில் வந்து இதில் போகலாம், செல் வந்து போகலாம், பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லோ வந்து பிரேக் பண்ணியிருந்தான். இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக இந்த இடத்துல செல் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல செல் வந்து நம்ம பண்ணியிருந்தோம், கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் வந்து போயிட்டோம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து எகைன் சப்ளைவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் சப்ளைக்கே வந்துட்டான். ஓகேங்களா, ஆனால் பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல ஸ்வீப் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, இந்த விக் விட்டு. ஸோ இந்த ஸ்வீப்புக்கு நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் ஸ்வீப்பில் நமக்கு செல் வந்து போகலாமா அப்படின்னு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ செல் வந்து போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து சோச்சு. அப்போது
இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கே, இதெல்லாம் வந்து பிஓஎஸ். அப்புறம் இது வந்து பிஓஎஸ். அப்போது இது வந்து ஸ்வீப்பு, இது வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டு தான். ஆனால் கண்ட்ரோல் எடுத்தது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளை. அப்போ நம்ம ஒரு சோச் இங்கே பார்த்தாலே போதும். இங்கே ஸ்ட்ரக்சர் இப்போ இங்கே வந்து சோச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னா மறுபடியும் கீழே வந்து சோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் செல் போகலாம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன். இந்த சப்ளையில் செல் போகலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த இடத்துல செல் போகலை. சம் ஆஃப் த பர்சனல் ஒர்க்குனால இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயம், இந்த இடத்துல பிக்கு கீழே விட்டுட்டு மேலே போயிருக்கான். அப்போது இந்த பிக்கில் இருந்தும் மார்க்கெட் பை ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல செல் போயிருந்தோம் அப்படின்னா நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவில் பிரேக் ஈவன் பாயிண்ட் பாடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போ நமக்கு இது இப்போது 0 லாஸ் 0 ப்ராஃபிட்டில் நம்ம இந்த ட்ரேடு எடுத்திருந்தால் ரன்னிங்கில் இருந்திருக்கணும். பிரேக் ஈவன், இந்த ட்ரேடு வந்து பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து இப்படியே மேலே போய் இப்படி எஸ்எல் கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. 0 லாஸ் 0 ப்ராஃபிட், நம்ம கேபிட்டல் சேஃபு. ஓகேங்களா? இதில் இன்னொரு சினாரியோ, இந்த டிமாண்டில் பை ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 1 மினிட்ல ரீஃபைன்மெண்ட். ஸோ ஒரே ஒரு இது தான் இருக்குது. ஸோ 5 மினிட்ல நமக்கு இந்த ஹையை எடுத்துச்சுன்னா நம்ம ஒரு பை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன் பை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை மார்க்கெட் கண்ட்ரோல் ஆல்ரெடி இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்துட்டு கீழே வந்துட்டான். மறுபடியும் அதே சப்ளைக்கு போயிட்டு மேலே போய் ஸ்வீப் பண்ணியிருக்கான். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த இடத்துல செல் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே ஏன் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சோச் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இருக்குது சோச். சரிங்களா? இந்த சோச் வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டோம், கீழே விழலாம், இப்படியும் நடக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சப்ளை பிரேக் ஆயிடுச்சு, இந்த சப்ளை நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, 15 மினிட்ஸில் இங்கே சோச் கொடுக்குதான்னு பார்க்கலாம். சோச் கொடுத்துச்சுன்னா பை வந்து ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது. யூஎஸ்டிஜேபியில் எந்த ட்ரேடும் பண்ண வேணாம். ஸோ 5 மினிட்ல பை கொடுத்தா போக வேண்டாம் தான் தோணுது. ஆனால் இது வந்து மார்க்கெட் வந்து போகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இப்போ இந்த சப்ளையை கண்ட்ரோல் எடுத்து இந்த டிமாண்டை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை எடுக்கிற வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து பை கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே லிக்விடிட்டி. நம்ம போயிட்டு இந்த ஹையை எடுத்துகிட்டு நம்ம பை போய்க்கலாம் அப்படின்ட்டு இதுவும் ஓகே தான். ஏன்னா டிமாண்டு கண்ட்ரோல் எடுத்து ஹை பிரேக் பண்ணால் ஓகே தான். ஆனால் இருந்தாலும் வேண்டாம். இந்த ஹையெல்லாம் இப்படியே எடுத்துட்டு ஏதாவது ஒரு சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கும் சான்சஸ் வந்து ஹை. ஸோ இதுதான் வந்து மேனிப்புலேஷன். ஓகேங்களா? நல்லாவே இருக்கும், திடீர்னு எங்கேயாவது போய் ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் பண்ணுவான். இப்படி நடக்கும். ஸோ அதனால் யூஎஸ்டிஜேபியில் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். ஓகேங்களா? அப்படி போயிருந்தால் இங்கே போயிருக்கணும், பிரேக் ஈவன் பண்ணியிருக்கணும். இங்கே நடுவில் வந்துட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி, இந்த வீடியோனால ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, கற்றுக்குறீங்க, வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவுக்கு புதுசுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.